இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேருக்கு பட்ட மாணவ மாணவிகள் எக்ஸாம் எழுதினாங்க. என்ட்ரன்ஸ் 828 போஸ்டிங், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணி செகண்ட் லெவலில் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எக்ஸாம் ரூம் போனாங்க, எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் சென்டென்ஸை மாற்றி மாற்றி அனுப்பிச்சி விட்டு நடுவில் வந்து எக்ஸாமினேஷன் கேன்சலுங்கிறாங்க. இது வரைக்கும் தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய மாவட்டத்திலிருந்து கிளம்பி வரும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் ஏறி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம சென்னையில் வந்து ஹோட்டலில் எங்கே தங்கணும்னு தெரியாமல் தெருவுலையும் பீச்சிலையும் படுத்துட்டு எக்ஸ்ட்ரா பேர் எக்ஸாம் எழுதினாங்க. முதலமைச்சருக்கு தெரியுமா இல்லை அமைச்சருக்கு தெரியுமா? அப்போ இன்னைக்கு இருக்க ஒரு அரசு வேலை வாய்ப்பை கூட, ஒரு என்ட்ரன்ஸை கூட, ஒரு எக்ஸாம் எழுத வைக்க முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசு தான் இந்த திமுக அரசு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எக்ஸாம் எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் இழப்பீடு கொடுக்கணும், அதை நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம். அதில் ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு வழி எங்களுக்கு வந்து எங்கே வந்துருச்சுன்னா, எக்ஸாமினேஷன் ரூமில் போயிட்டு 4,20,000 பேர் எழுதி அதிலிருந்து 9,000 பேருக்கு மேற்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து எழுத வச்சு அதை கேன்சல் பண்ணி அவங்களை மன உளைச்சல் ஆக்குறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு பின்புலம் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள் மீது நடத்திய இடி ரைடா, இல்லை அந்த இடி ரைடு மூலம் வெளிவந்த டாக்குமெண்ட்ஸா? ஒவ்வொரு அரசு பணிக்கும் 25 லட்சம் 35 லட்சம்னு ஊழல் செய்கிறாங்களே, அதோடைய ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுக்கான வெளிப்பாடா? இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லலை. சிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து பதில் சொல்ல, அமைச்சரும் பதில் சொல்ல, எல்லாரும் உடனே டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக துறையோட அமைச்சர் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யணும். முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் இதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும், நேரலையில் விளக்கம் கொடுக்கணும். பாராளுமன்றத்தில் நேரலையில் ஒளிபரப்பும் பொழுது எப்படி ஜனநாயகத்தை காப்பாற்ற எல்லாரும் குரல் கொடுக்குறோமோ, தமிழக சட்டமன்றத்திலையும் நேரலில் தமிழக மக்கள் பார்க்கறதுக்கூடிய வாய்ப்புகளை இந்த அரசு உருவாக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அரசு இந்த அரசும் ஜனநாயகமற்ற அரசுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம்.